ஓம் நமச்சிவாய. ஓம் ஆதிபராசக்தியே நமக. இப்போ நம்ம ருத்ராட்சம் போட்டுன்னு சிவசக்தி வழிபாடு பண்ணிகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆரம்பத்தில் ருத்ராட்சம் போட்டுன்னு சாமி கும்பிட்டுன்னு இருக்கோம். சாமி கும்பிட்டுன்னு இருக்கும்போது நம்மளுக்கு சோதனை மேலே சோதனை கொடுப்பாரு சிவன். அப்புறம் கஷ்டத்து மேலே கஷ்டம் வந்துன்னே இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு லெவலுக்கு மேலே சாமி கும்பிட்டுனே இருப்போம். நல்லா போக போக கடவுள் இருக்காங்களா இல்லையா அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். என்ன கடவுள் இவ்வளோ சோதனை கொடுக்குறாரு, இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த சோதனையெல்லாம் கொடுத்து வாய்க்குன்னா என்ன அப்படின்ற ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பாங்க சிவன். ஒரு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வந்துனே இருக்கப்போ நம்ம எதனா ஒரு கோயிலுக்கு போவோம். எதனா ஒரு கோயிலுக்கு போன பிறகு அந்த சாமியோட அருள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு சிவசக்தியானவர்கள் பாலாம்பிகை அருள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு காளியம்மன் அருள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மீனாட்சி அம்மன் அருள் கிடைக்கும். எனக்கும் அப்படி தான் 2023 அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு மீனாட்சி அம்மன் அருள் இதுக்கப்புறம் நீ கவலைப்படாத அப்படின்னு மீனாட்சி சுந்தரேஸ்வரோட அருள் கொடுத்து, இந்த மார்க்கண்டேயனை எப்படி காப்பாற்றினார் தெரியும்ல அந்த ஹிஸ்ட்ரி. அந்த மாதிரி தான் என்னை காப்பாற்றினார். மார்க்கண்டேயனை காப்பாற்றின மாரி அதில் மார்க்கண்டேயனுக்கு உருவத்தோட காட்சி கொடுப்பாங்க. ஆனால் எனக்கு உருவத்தோட காட்சி கொடுக்காம உணர்வுபூர்வமாக நான் இருக்கேன் அப்படின்னு கூடவே இருந்து மீனாட்சி அம்மன் ஒரு சில சித்து விளையாட்டெல்லாம் பண்ணி என்னோடய கர்மவினை கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். சித்து விளையாட்டு இந்த அம்மன் தான் எனக்கு மீனாட்சி அம்மன் தான் கூடவே இருக்காங்க நல்லா உணர்த்தினாங்க. சிவனை கும்பிட்றதுனால எந்த அம்மன் என் கூட இருக்குது நான் நல்லா உணர்ந்தேன். மீனாட்சி அம்மன் மட்டும்தான் எனக்கு, அந்த அம்மனோட அருள் மட்டும்தான் எனக்கு நல்லா கிடைக்குது. மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரர் அருளும் தான். மற்ற எந்த கோயிலுக்கு போனாலும் எனக்கு அந்த சாமியோட அருள் எதுவுமே கிடைக்க மாட்டேது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, என்னை மீனாட்சி சுந்தரேஸ்வரன் தான் ஆட்கொண்டு இருக்காங்க. மற்ற எந்த சாமியும் அருள் கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னா நீ அவங்களாண்ட தான் போகணும், உன்னோட விதி தலையெழுத்துலேருந்து எல்லாமே நிர்ணயிக்க, அதாவது எது என் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது எல்லாமே அவங்க தான் பண்ணணும், அவங்க மட்டும்தான் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு விதிவிலக்கு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என் வாழ்க்கைக்கு தேவையானது எல்லா முடிவுமே அவங்க தான் எடுப்பாங்க, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான். ஏன்னா அவங்க தான் என்னை ஆட்கொண்டு இந்தமாரியெல்லாம் பண்ணணும், என் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கணுன்ற முதற்கொண்டு அவங்க தான் எடுத்து தீர்மானித்து பண்ணி இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மீனாட்சி அம்மன் மாதிரி வேறு எந்த சாமியும் கூடவே நின்று காப்பாற்றாது. மீனாட்சி அம்மன் கருவறையில் இருக்க சிலை கல் சிலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் அந்த சாமிக்கு உயிர் இருக்கு, உயிரோட்டமாக இருந்து மக்களை இன்ன வரையும் காத்து நிற்கிறாங்க மீனாட்சி அம்மன். மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நமக்கு. மேலும் ஆன்மீகம் பற்றி கடவுள் பற்றி வீடியோ அதிகமாக போடலாம் இருக்கேன். யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு எதுனா தெரியலனா மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் மறைமுகமாக இருந்து இதெல்லாம் பண்ணு இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு எல்லாமே சொல்லித்தராங்க எனக்கு. எனக்கு குருன்றது யாருமே கிடையாது. எனக்கு அவங்களே குருவாகவும் தாயும் தந்தையுமாகவும் அனைத்துமாகவும் கூடவே நின்று அருள் கொடுத்துன்னு இருக்காங்க இன்ன வரைக்கும். மீனாட்சி சுந்தரேஸ்வரே நமோ நமக.